ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிம்பிள் தலிகை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 நாள் மேலே ஆயிடுத்து. அவர் தான் ஏதோ மினிமலாக குக் பண்ணி ஏதோ போட்டுன்னு இருக்காரு. ஸோ ரொம்ப நாள் அப்படியே மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ஹெல்தி ஃபுட் வேணுமா இருக்கும். ஸோ ஓரளவுக்கு அவருக்கு மினிமலாக குக் பண்ண தெரியுமே தவிர ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் குக் பண்ண தெரியாது. இல்லைன்னா நான் உட்காந்து கண்டினியூஸாக அங்கேருந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும். அது ரொம்ப டயர்ட்ஸமாக இருக்குது சொல்கிறதுன்றது. அதுக்கு பதிலாக பரபரான்னு பண்ணி வச்சுட்டு போயிடலாம் போல ஒரு ஃபீலிங்காக இருக்குது. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அந்த கீஹோல் சர்ஜரியில் இருந்த ஸ்டேபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டா அடியில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டது எல்லாமே மேலே ஒன்ஸ் அகெயின் டேப் போட்டிருக்கா. இன்னும் ஒரு 3-4 டேஸ் கழிச்சு வாங்கோ எப்படி ஹீல் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அந்த எட்ஜஸ்ல உள்ள ஸ்டிச்சஸ்லாம் எடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸிங்கையுமே அவள் வந்து ரிமூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. பெயின் இருக்கு, எஸ்பெஷலி படுத்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பொதுவாகவே கவுந்து படுத்து தூங்குவேன், வயிற்று மேல தூங்குவேன், முதுகுல படுக்க மாட்டேன், வயிற்றுல படுத்து தூங்குவேன். ஸோ எனக்கு வந்து அதுவே ரணவேதனையா இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொரு பிரச்சனையும் என்ன அப்படின்னா 2 காலுமே கம்ப்ளீட்டா இந்த சைடு போர்ஷன்ஸ் எல்லாம் நம்மான ஒரு ஃபீலிங் இருக்கு. காரணம் என்னன்னாக்கா அவர் சொன்னார் 2 காலையும் கட்டிட்டு தானே நம்ம சர்ஜரி பண்ணுவோம். கிட்டத்தட்ட 4.5 to 5 hours சர்ஜரி நடந்திருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உனக்கு அந்த நம்னஸ் இருக்கும். நீ எவ்வளோக்கு எவ்வளோ நடக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நன்னா வர 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 பெட்டர் ஆகும்னு. கண்டிப்பா சர்ஜரிக்கு இருந்த போது இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு வேற ஒரு ஸ்லிப் டிஸ்க் பல்ஜி எல்லாம் இருக்கிறதுனாலயே கொஞ்சம் எனக்கு அந்த ஹிப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ படுத்துக்கிறதுக்கு எழுந்துக்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு. எங்க ஆத்துக்காரர் எனக்கு முழுக்க ஹெல்ப் பண்றார். நாங்க 2 பேரும்ன்றதுனால ஓரளவுக்கு சிம்பிளிஃபைடா மேனேஜும் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டரா ஆயிண்டே வந்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் நார்மல் ஆயிடுவேன். ஸோ இன்னைக்கு எங்க ஆத்துக்காரரை விட்டு சில காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்றது தெரியல. ஸோ அதை வச்சு ஏதாவது ஒரு தலிகை பண்ணலாம். எனக்குமே உங்க கூட பேசாம ஒரு மாதிரி டல் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ உங்க எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்றதுக்கோசரமே கிடுகிடுன்னு கொஞ்சம் பெட்டரா ஆயிருக்கேன். வேற எந்த வேலையும் பண்றது இல்லை. நான் வந்து ஒன்ஸ் இந்த வேலை எழுந்து வந்து இப்படி ஹாலில் இங்கே கொஞ்சோண்டு ஒரு வாக்கிங் பண்ணிட்டு ஒரு 2 to 3 minutes வாக்கிங், அப்புறம் சம்டைம் 5 minutes வாக்கிங் அந்த மாதிரி பண்ணிட்டு போய் படுத்துன்றேன். ஒன்லி ரெஸ்ட் ரூம்க்கு தான் எழுந்து வரேனே தவிர பெருசா ரொம்ப எழுந்துக்கல. ஸோ டாக்டருமே என்ன சொல்லியிருக்கா அப்படின்னாக்க நின்னுண்டு பண்ற வேலைகள்லாம் நீ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ தட் வெயிட் தூக்கி எதுவும் பண்ண வேண்டான்னு. இப்போ குக்கர் வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எங்க ஆத்துக்கார் வந்து பக்கத்துலயே இருக்கார் பாவம். ஏதாவது என்ன ஹெல்ப் பண்றது, காயெல்லாம் அப்படியே கொஞ்சம் 2 பேருமா சேர்ந்து கொஞ்சம் கிளீனிங் கட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாதான் டைவர்ட் ஆகும். இல்லைன்னா அங்க வலிக்கிறது இங்க வலிக்கிறது, எழுந்துக்க முடியலையா உட்கார முடியலையேன்ற சோக கீதமே ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். நம்மளே கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட் பண்ணிட்டு பேக் டு நார்மல் வந்துட்டேன் அப்படின்னாக்கா ஃபுல் ஃபிளஜ்டா நான் நார்மல் ஆயிடுவேன். ஸோ உங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்கோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 3 வீடியோ 4 வீடியோ பாருங்க. இவளோட ஸ்டைல் பேச்சு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்கோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் பசிக்கு சாப்பாடு அவ்வளோதானே தவிர சூப்பராக கிரியேட்டாக வெரைட்டிஸ் அதெல்லாம் காமிக்கிறதுக்கு இப்போ முடியாது. ஏதோ ஒன்று சமைச்சதை காமிக்கிறேன். அதுக்கப்புறமா காத்தால் இன்றைக்கி பண்ண அவல் குழக்கட்டை, அதாவது இந்த ஊரில் அவலைக்கு கடுப்புன்னு சொல்லுவாள், அதை நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி உண்டான தலிகைக்கு ஒரு வெண்டைக்காயும் சவுச்சவும் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பை கொஞ்சமாக வறுத்துன்ட்டு அலம்பிட்டு அப்புறமா ஜலத்தை குத்துறேன். பாசிப்பருப்பு நல்லா செவக்க வறுத்துன்ட்டு அதுக்கப்புறமா வாசனை வரணும் நன்னா. அந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா அலம்பி எடுத்துன்னு வந்துட்டு நல்லா 1 டம்ளர் ஜலம் குத்திக்கிறேன். குட்டி சவுச்சவ் 2 பொடி பொடியாக கட் பண்ணின்னு இருக்கேன். ரொம்ப பொடியாக கூட கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வேக போடுறதுனால. அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இதுக்குண்டான சாமான்கள் நம்ம வறுத்துக்கலாம்.
ஒரு 4 சவுண்டு வரட்டும். ஸோ இங்கே வந்து பருப்பு ரெடி ஆகிடுது. வறுத்துக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக குத்திக்கிறேன். வறுத்துக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் தனியா, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு 3 வத்த மிளகாய் எடுத்துட்டுருக்கேன், கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது அத்தனையுமே இதில் போட்டுடலாம். நல்லா வாசனை வர வரைக்கும், செவக்க பருப்புகள்லாம் ஆற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் வறுத்துடலாம். கருவேப்பிலை தாளிக்கிறதுல போட்டால் கூட நல்லாயிருக்கும். பட் நான் என்னுடைய நேச்சரே வந்து கொஞ்சம் நிறையா இப்போ கருவேப்பிலையை வந்து வறுத்து பொடி பண்ணிடுறேன். அதுவும் இப்போ எஸ்பெஷலி அயன் சத்து, கால்சியம் சத்து எல்லாமே கருவேப்பிலை நிறையா இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் தாராளமாகவே கருவேப்பிலையை போட்டு வறுத்து பொடி பண்ணி அரைச்சி விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொப்பரை பொடி போட்டிருக்கேன், துருவல், கொப்பரை துருவல். ஸோ இதை கொஞ்சம் லேசாக வதக்கிண்டா போகிறோம். பருப்பு செவந்துருக்குன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஜலங்குத்தி விழுதாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் இதை. ஸோ அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ நம்ம கூட்டு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் குத்திக்கலாம். நான் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அப்போ குத்தினேன், இப்போ 1 டீஸ்பூன் குத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். கடுகு, ஜீரகம், வெள்ளை உளுத்தம்பருப்பு, பொரியட்டும். ஸோ நான் ரொம்ப நிறையா ஜலம் குத்தலை, கரெக்டாக வெந்திருக்கு. ஏன்னா அளவு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா செலவழிய மாட்டேங்கிறது, 2 பேருக்கு தானே அப்படின்ட்டு. ஒரே ஒரு மிளகா வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன். சும்மா 2 தழை கருவேப்பிலையை போட்டிருக்கேன். பருப்பு வேகலையான்லாம் சொல்லாதீங்க, நல்லாவே பருப்பு மசிய வெந்திருக்கு. தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஷேப் தெரிகிற மாதிரி இருக்கும். 2 கலருன்னா கண்டிப்பாக குழஞ்சி போயிடும், ஷேப்பே இல்லாமல் குழஞ்சி போயிடும். உப்பு போட்டிருக்கேன். ஒரு நாள் குக்கர் சாம்பார் சமீபத்தில் நான் ஆப்ரேஷன் ஆகி வந்தபோது பழைய வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். அதில் ஒரு கமெண்ட் பார்த்தேன், வந்து ஒரே விசிலில் சாம்பார் பருப்பு வெந்துருமா அப்படின்ட்டு ஒரு இது பார்த்தேன் நான். அது ஆக்சுவலாக வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனாலேயே வரக்கூடிய பிரச்சனை, ஓட்டி பார்க்குறது இல்லை ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுன்னு எல்லா விஷயத்தையுமே நான் டீட்டெயில்டாக வீடியோவில் சொல்கிறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் காய்கறிகள் போட்டு துவரம்பருப்போட ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டதுக்கு அப்புறமா புளி ஜலம் இதெல்லாம் போட்டு ஒரு ரவுண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தாக்கா சாம்பார் ரெடி ஆகிடும்னு சொல்லியிருப்பேன். இவா என்ன பண்ணுறா, ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அந்த ஒரு விசில் போட்டு விட்டு எடுத்தால் சாம்பார் ரெடின்னு சொல்கிறேனோ இல்லையோ, அந்த பார்ட்டுக்கு வந்துட்டு ஒரு விசிலில் எப்படி சரியாகும், எப்படி பருப்பு வேகும் அப்படின்னு கேட்குறா. அது அப்படி இல்லை. வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து பார்த்தேன்னாலே உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் அதே கொஸ்டின் கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அரைச்சதையும் போட்டுட்டேன், உப்பு போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டாக்கா நமக்கு சௌ பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடும். பெருங்காயமும் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பரவாயில்ல, வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஜலம் குத்திக்கலாம், தளரவும் இருக்கும், பிஸ்னி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொதி வந்துடுத்து, ஆஃப் பண்ணி விட்றேன். அடுத்தாப்பில் சாதத்தை வச்சுட்டு வெண்டைக்காய் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் குக்கர்லாம் கூட நான் தூக்கிறதே இல்லை. ஸோ இப்போ இதுலேயே எப்படியே வச்சு மேனேஜ் பண்ணி வேலை பண்ணுறேன். ஏதாவது வேணும்னா எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கிறேன் ஹெல்ப்புக்கு. ஸோ சாதத்தை வச்சுட்டு அடுத்தாப்பில் வெண்டைக்காய் பண்ணிக்கலாம். சாதம் வச்சாச்சு.
ஸோ வானொலி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் குத்திக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வத்த மிளகாய் எடுத்துக்கணும். இன்னும் அதே போல் நான் புளி குத்தி தயிர் பச்சடி மாதிரி பண்ணுவேன்ல, வெண்டைக்காய் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் அதை பண்ணிக்கலாம். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுக்கிறேன். பொரியட்டும். கொஞ்சம் உப்பு முன்னாடியே போட்டுற போகிறேன். பிகாஸ் இதை நான் இப்போ வதக்கிறணுன்னா நின்று வதக்கணும், டைம் எடுக்கும். ஸோ எங்கள் ஆத்துக்கார் வந்து வதக்குவார், நான் வந்து போய் உட்காந்துருவேன், ரெஸ்ட் எடுத்துருவேன். ஸோ அவர் வதக்கட்டும், அதனால தான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். இங்கே புளி ஜலம் குத்த போகிறேன் இல்லையா, அதனால் பரவாயில்ல. அவர் கொஞ்சம் நேரம் வதக்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி ஜலம் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா வதக்கியாச்சு. நான் இப்போ கொஞ்சமாக புளி ஜலம் குத்திருக்கேன். இது கொதித்து கொஞ்சமாக வத்தட்டும். மைல்டாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி போட்ட அவல் குழக்கட்டை வந்து நிறையா பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸ்க்குமே. அஃப்கோர்ஸ் நான் வீக்காக தான் இருக்கேன், இன்னும் நாளே ஆகலை, 15 நாள் கிட்ட தான் ஆயின்ருக்கு. எங்கள் ஆத்துக்காருக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சிக்காயிட்டார். ஸோ ஓகே ஃபைன். டாக்டருமே சொன்னார் நின்றுண்டு நீ வந்து சில வேலைகள் செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ 2 பேருமா ஈஸியாக உள்ள வேலைகளை அப்படியே பண்ணிட்டு அது கூடவே கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி. ஏன்னா காய்கறிகள்லாம் சாப்பிட்லன்னா கை காலெலாம் வடவெடுத்து போகிறது. ஃபைபர் சேர்ந்தால் தான் திருப்பி காத்தால் டாய்லெட் இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். ஏன்னா ஸ்டிச்சஸ் ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் காய்கறிகள்லாம் சேர்த்து பண்ணிக்கலான்றதுக்கோசரம் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரோட ப்ரேயர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது கொஞ்சம் கொதித்து வத்தட்டும். நான் நிறைய ரெஸ்ட் எடுக்கிறேன். ஸோ அதனால் ஒன்றுமே இது இல்லை, கூடவே சின்ன சின்ன நின்றுண்டு பண்ணுற மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறேன். புளிஜெல்லாம் நல்லா கொதித்து ஓரளவுக்கு வத்தி எடுத்து இப்போ நான் வந்து இந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தயிர் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து இதோடு மிக்ஸ் பண்ணிட வேண்டிதான். சாதமும் நமக்கு ரெடியாக எடுத்து இன்றைக்கு உண்டான தலிகை சுட சுட ரெடி ஆகிடுது. சுட சுட சாதம் பார்த்தேன்னாக்கா சவு போட்டு ஃபஸ்ட் கிளாஸ் பொரிச்ச கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது புடலங்கால பண்ணலாம், அதுக்கப்புறமா கொத்தரங்காய், அவரைக்காய் எல்லாத்துலேயுமே பண்ணலாம், பீன்ஸில் பண்ணலாம், எல்லாத்துலேயுமே பண்ணலாம். அதுக்கப்புறமா வெண்டைக்காய், புளி போட்டு தயிர் பச்சடி, தயிர். ஸோ இன்றைக்கு உண்டான வெரி சிம்பிள் தலிகை இவ்வளோ தான். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.